வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபிளக்சுவேஷன் இருந்துச்சு. மார்க்கெட்டு வந்து ஒரு சின்ன கிராஷ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 2-3 வீக்ஸா கெயின் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீக்ல வந்து லாஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து உடனே இமீடியட்டா ரெக்கவர் ஆயிரும். இப்போ வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 700-800 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வரப்போற ஈவெண்ட், அதாவது மிடில் ஈஸ்ட் வார் வந்து ஒரு மெயினான ஃபேக்டரா இருக்கு. மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த வார் வந்து கண்டினியூ ஆக போதா இல்ல ஒரு பீஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ல வந்து இது ஸ்டேபிள் ஆக போதா அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியாது. ஏன்னா வாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருமே வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த வாரோட போக்கை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இதுல வந்து யூஎஸும் இன்வால்வ் ஆகுறாங்க. யூஎஸ் இன்வால்வ் ஆகிறப்ப அவங்க மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் வந்து சரி, அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டும் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிஏஐ எவ்வளவுதான் பை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா சேல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூயா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றதுனால கண்டினியூஸா வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இவங்க அட்ராக்டிவான மார்க்கெட் அப்படின்னு இப்ப சைனாவை பாக்குறாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்காம தான் இருந்துச்சு. சிமிலர் பேக்கேஜ் எல்லாமே கொடுத்தாலும் ஒரு சில வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ஆனது அப்படியே மறுபடியும் டவுன் ஆயிருச்சு. இருந்தாலுமே வேல்யூஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை விட அவங்களோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் சீப்பரா இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் வந்து மேபி ஒரு சில போர்ஷன் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஆனால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் கொடுத்துறாது. பாசிட்டிவான நியூஸஸ் மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுக்கும். பழைய ஹையே வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக வந்து மார்க்கெட்டில் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி வருதா இல்லை பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் செயலையும் வந்து நம்ம மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்னதான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து இப்போ நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்குது. இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண செக்டராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸில் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 4 செக்டர், அதாவது கோல்டு, ஃபார்மா, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ், எஃப்எம்சிஜி, இது எல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்டான கம்பெனிஸை வந்து இப்ப பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் டைட்டன் கம்பெனி வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் இருக்கு. இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஹையா ட்ரேட் ஆகிட்டே இருந்தாலும் இப்ப கல்யாண் ஜுவல்லர் இந்த மாதிரி கம்பெனிலாம் கம்பேர் பண்றப்ப இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. கோல்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. டைட்டன் மாதிரி கம்பெனிலாம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வந்து மார்க்கெட் பிளக்சுவேஷன்ல ஒரு நல்ல பிரைஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நெஸ்லேவும் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்றப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி இப்பதான் வந்து ரீசெண்டா வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே பண்ணதுனால இப்போ வந்து 2500-600 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ரன்னப்ப கொடுக்கல. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ தாங்கி பிடிக்கிற கம்பெனியா இருக்கும். ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து டாக்டர் ரெட்டில வந்து ஒரு ஸ்பிளிட் நடக்க போகுது. இந்த ஸ்டாக் அதர் ஃபார்மா கம்பெனியை கம்பேர் பண்றப்ப நல்ல ஒரு வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிசினஸ் மாடல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க மெயினா வந்து யூஎஸோட மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இவங்களுக்கு ரெவன்யூ எல்லாம் வந்து டாலர்ல வர்றதுனால டாலர் பிளக்சுவேஷன் இருந்தாலுமே இந்த கம்பெனி நல்ல பெனிஃபிட்டா இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்ப டெபாசிட் எல்லாமே குறைஞ்சிட்டு போகுது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸ்ல வந்து இப்ப நிறைய தொய்வு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில மார்க்கெட் டாப் பிளேயரா இருக்க பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இப்போ ஒரு 6 மாசமா வந்து பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓக்கு அப்புறம் மறுபடியுமே வந்து கரெக்ஷன் ஆகிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 4 செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கம்பெனியை வந்து நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம்.
டைட்டன் ஆகட்டும், அதே மாதிரி நெஸ்லே இந்தியா, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸில் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு போர்ஷன் இருக்குது 5% வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் இதே செக்டர்ஸில் வந்து அதர் கம்பெனிஸையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ETF இந்த மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ETF-ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டாடா கோல்டு ETF பற்றியும் பார்த்துருக்கோம், கோல்டு பீஸ் ETF பற்றியும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து 3500 4000 போட்டால் தான் நம்ம வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை இல்லாமல் வெறும் 500 1000 இருந்தால் கூட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு வந்து கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ரென்னப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மார்க்கெட் இந்த ஃப்ளக்சுவேஷன் இந்த மிடில் ஈஸ்ட் வார் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கோல்டு கம்பெனிஸில் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஐடியாவாக இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துருக்கோம். அதாவது கோல்டு கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்னா டைட்டனை பார்த்தோம். அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, தங்கமயில், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப டைட்டனே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டில் இருக்குது. அதுவே நம்ம டைரெக்டாக கன்சிடர் பண்ணலாம். ETF-ஐ பொறுத்த வரைக்கும் கோல்டு பீஸை பற்றி பார்த்துருக்கோம், சாவரின் கோல்டை பற்றி பார்த்துருக்கோம். இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அதே மாதிரி கோல்டு லோன் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்குது, முத்தூட் ஃபினான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேட் கட் இந்த மாதிரி நியூஸஸ் வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணி எதில் போர்ஷன் இல்லையோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் FMCG கம்பெனி வந்து ஒரு முக்கியமான கம்பெனி. இதை தான் வந்து நம்ம டிஃபென்சிவ் செக்டர்ஸ்னு சொல்கிறோம். நம்ம நெஸ்லே ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ITC-யை கன்சிடர் பண்ணலாம். ITC வந்து கூடிய சீக்கிரம் வந்து ITC-லேருந்து ITC ஹோட்டல் வந்து டீமர்ஜ் ஆக போகுது. அதே மாதிரி பிரிட்டானியா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், ஹிந்துஸ்தான், இது எல்லாமே வந்து லாங் டேர்மில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் தான். ஸோ FMCG-யை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த மாதிரி செக்டர்ஸ் தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து நம்ம FMCG ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சிங்கிள் ஸ்டாக் இல்லாமல் ஒரு ஸ்டாக்ல ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் ஸ்டாக்ஸில் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி அதர் கண்ட்ரி மார்க்கெட்லேயும் வந்து ஃபார்மா செக்டரோட க்ரோத் வந்து அபரிவிதமாக தான் இருக்குது. இதுக்கு நிறைய சர்வே டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. இதோட ஃபோர்காஸ்டிங்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனியில் இந்த 5 கம்பெனியை வந்து நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். டாக்டர் ரெட்டி ஆகட்டும், டிவிஸ் லேபார்டரி, சிப்லா, சன்ஃபார்மா, சைடஸ் லைஃப் சயின்ஸ், இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் இவங்க தான் வந்து டாப் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அட்ராக்டிவான ப்ரைஸ் அப்படின்னா டாக்டர் ரெட்டி இருக்குது. டாக்டர் ரெட்டிஸில் ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிப்லா, சன்ஃபார்மா, சைடஸ் லைஃப் சயின்ஸ், டிவிஸ் லேபார்டரிஸ் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங் செக்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நான் பேங்கிங்கை கன்சிடர் பண்ணலாம். நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. அதில் ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து பஜாஜ் குரூப்லேயே இருக்கிற பஜாஜ் ஃபின்சர்வ் கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு பேரண்ட் கம்பெனியாகவே தான் இருக்குது. ஸோ இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு வந்து பேரண்ட் கம்பெனியாக இருக்குது. ரீசெண்டாக தான் இந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீ வரப்போகிற குவார்ட்டர்ஸில் இவங்க எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் இந்த கம்பெனி மூவ் ஆக போகுது. நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர் இதில் ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் க்ரோத் வேணும் அப்படின்னா இந்த 2 கம்பெனியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் சரி, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்சஸையும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த 2 கம்பெனிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இதோட ஃபோர்காஸ்டிங் எப்படி இருக்கும் அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம சேனல்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிமைனிங் கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் பேங்கிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கம்பெனி வந்து முக்கியமான கம்பெனியாக இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, 1 crore டார்கெட்டாக வச்சுட்டு அதில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி செட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.